ஹாய் அமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ எக் ஆஃப் தி ஹார்ட் அதோட பார்ட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் வந்து என்ன பார்த்துருப்போம், டீ அண்ட் ஜங்குக்கு வந்து வெளியே வந்து டேட்டிங் மாதிரி அழகாக போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு ஹாப்பியாக இருந்தாரோ இல்லையோ, டீ செம்ம ஹாப்பியாக இருந்தார் அந்த டே ஃபுல்லாக. ஸோ நம்ம 4th பார்ட்டுக்கான சீனுக்கு போயிடலாமா? சரி வாங்க போகலாம். வாங்க வாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் அண்ட் டீ தான் மியூசிக் ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸோ ஜங்குக் தான் இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பியானோ வாசிச்சிட்ருக்கான். அந்த ஸ்டில் வித் யூ சாங்கை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியுமே ப்ளே பண்ணி காட்டுறான். ஸோ டேவும் தூரத்துலேருந்து அட்மையர் பண்ணி கேட்டுட்ருக்கான் இதை. இப்போது அதே டேயில் அந்த ஈவினிங் தான் காட்டுறாங்க. ஜங்குக் அண்ட் டே பார்க்கில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அதே இடத்துல ஒரு பர்சன் வந்து வயலின் வாசிச்சிட்ருக்காங்க. ஸோ டே அதை நல்லா ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்காரு. அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸையும் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக் வந்து கை கீழே வச்ச மாதிரி தான் உட்காந்துருப்பாரு. ஸோ அப்படியே அவர் ஹேண்ட்ஸை வந்து பிடிக்கிறாரு. ஸோ ஜங்குக் ஒரு செகண்ட் அப்படியே வந்து டேவோட ஹேண்ட்ஸே பார்க்குறான். டே, அது என்ன ரிங்கு? என்ன ரிங்கு? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை எடுத்துடுறாரு. இப்போ ஜங்குக்கும் பார்த்துட்டு ஓ ஓகே ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைலண்ட்டாகவே இருக்காங்க. இப்போது ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இப்போது ஒன்றும் இல்லை ஜங்குக், நான் ஓகே தான். ஓ ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைலண்ட்டாகவே இருக்காங்க. வயலின் வாசிச்சுட்டு இருக்கிறதே அப்படியே கேட்டுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே ஜங்குக் தான் இப்போது சரி ஓகே டே, நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து அவரோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போகிறாரே. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்ப குஷியாக இருக்குது உள்ளுக்குள்ள. ஐயோ, இந்த ஹேண்ட்ஸை பிடிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலையே. இப்போ டே தான் அந்த ஹேண்ட்ஸை விட்டுட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹார்ம்ஸை பிடிச்சிக்கிறாரு. ஹார்ம்ஸை பிடிச்ச மாதிரி நடந்து வராரு. ஸோ ஜங்குக்கு சொல்லவே வேணாம், இன்னும் படப்படன்னு இருக்குது நெஞ்செல்லாம். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஜங்குக் தான் இப்போது டே. ஸோ டே ஸ்டில் வந்து சைலண்ட்டாக தான் வராரே. ஜங்குக்கு அதை நோட் பண்ணுறாரு. என்னாச்சு, எப்போவுமே ஏதாச்சும் பேசுவான், நான் சைலண்ட்டாக இருக்கான். சரி விடுவோம். இப்போது டேவோட வீடும் வந்துடுது. இப்போது ஜங்குக் தான் விட்டுட்டு ஓகே டே, நான் வந்து கிளம்புறேன். ஓகே ஜங்குக், பார்த்துப்போம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய்ட்றாரு. டே உள்ளே போயிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. என்னென்னமோ அவருக்கு திங்கிங் ஓடிட்டே இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு மனசே. ஸோ இப்போ நோனா தான் ஆண்டி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுப்பா, வந்து சாப்பிடுங்க. நோனா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி டேயாக தான் வருது. நூனாவும் பார்த்துட்டு டே என்னாச்சு, நல்லா தானே இருந்தீங்க டே. ஐயோ, என்ன பண்ணுவேன் நான்? திருப்பியும் இவர் இந்த மாதிரி ஆகிட்டார்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நோனா அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. இப்போ டே தான் இந்த ஒரு டார்க் ரூமில் உட்காந்துட்டு பியானோ வாசிச்சிட்ருக்காரு. என்னமோ தெரில, அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. மனசெல்லாம் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. அவரால் முடியவே இல்லை. ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுகிறாரு. அப்படியே பியானோவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறாரு. ஸோ கண்ணா பின்னான்னு வாசிச்சிட்ருக்காரு. அவருக்கு வாசிக்கவே பிடிக்கல, ஆனால் அந்த சைலன்ஸ் அவருக்கு பிடிக்கல. அதனால தான் வாசிச்சுட்டே இருக்காரு. இப்போது வாசித்து முடிச்சுட்டு செம்மையாக அழுகிறாரு. அழுதுகிட்டே அப்படியே பெட்லேயும் போய் படுக்கிறாரு. ஸோ இப்படியே தான் போயிருக்கோம் அவர் நைட் ஃபுல்லாகவே. அவர் தூங்கியிருக்கே மாட்டார், அப்படியே முடிச்சபடியே இருந்திருப்பார். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போது ஜங்குக் தான் டேவோட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான். நூனா, டே ரெடியாக இருக்காரா? அது வந்து என்னாச்சு நூனா, என்ன? இல்லை, அவருக்கு உடம்பு சரியில்லை. என்னது உடம்பு சரியில்லையா? என்கிட்ட சொல்ல வேண்டாம் ஃபஸ்ட்டே, ஏன் என்கிட்ட சொல்ல? இல்லை, எனக்கே இப்போ தான் தெரியும்ப்பா. ஐயோ, தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் உள்ளே போய் பார்க்குறான் டேவை. டே செம்ம ஃபீவராக அடிக்குது, தொட்டு பார்த்தா. என்ன ஆச்சு டே? டே ஓ ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு டே ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அவனால் சுத்தமாக முடியல, ஏன்னா நைட் ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டார். அதனால் ரொம்ப ஹெவி ஃபீவராக இருக்குது டேக்கு. ஸோ அந்த ஃபீவரோடையே ரொம்ப அழுதுருப்பார்ல, ஸோ இன்னும் ஹெவியாக இருக்குது அவருக்கு. இப்போது ஜங்குக் தான் என்ன டே இப்படி பண்ணிட்ட, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னா என்ன? நான் வந்து பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
ஸோ டேக்கு அப்போ தான் வந்து ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஜங்குக் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் அண்ட் டே தான் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் எனக்கு ஒன்றும் இல்லை ஜங்குக். என்ன ஒன்றும் இல்லை, அதான் ஃபீவர் அடிக்குது எப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்கு ஃபோர்ஹெட்லாம் தொட்டு பார்க்குறான். ஸோ அவருக்கு ரொம்ப ஃபீவராக இருக்கு. ஏறோ வர அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ போயிட்டு கோல்டான வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் கிளாத்தால் அப்படியே அதை டிக் பண்ணிவிட்டு டேவோட ஃபோர்ஹெட்டில் வைக்கிறான். இப்போது டே தான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது ஜங்குக், அதை எடு கம்முனு டே, இது வச்சாதான் கொஞ்சமாவது சரியாகும் கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்லலாம் வைக்கிறாரு. ஸோ இன்னொரு கிளாத் எடுத்துகிட்டு ஹேண்ட்ஸு லெக்ஸு அதெல்லாம் தொடச்சி விடுறாரு. ஸோ அவர் நெக்கு கிட்டலாம் தொடச்சி விடுறாரு. ஸோ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஜங்குக் தான் சரி டே நான் போய் உனக்கு எதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போயிட்டு நூனா கிட்டே கேட்குறான். நூனா நான் வந்து கஞ்சி செய்ய போகிறேன் டேக்கா. ஓகே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நூனாவும் விட்டுறாங்க. ஸோ நூனாவும் அப்படியே ஜங்குக் கூட பக்கத்தில் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ ஜங்குக்கும் வந்து அழகாக குக் பண்ணிவிட்டு இப்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதையும் குக் பண்ணிடுறாரு. எல்லாத்தையுமே குக் பண்ணி முடிச்சுட்டு டேபிளில் வச்சுட்டு இப்போது டேவை தான் கூப்பிடலான்னு உள்ளே போகிறாரு. டே வா நம்ம சாப்பிட்லாம். ஜங்குக் எனக்கு எதுவும் வேணாம். எப்படிடா இங்கே பாரு உனக்கு ஃபீவர் அடிக்குது, எழுந்துரு ஃபஸ்ட்டு, நீ தூங்கிட்டு இருக்காது ஃபஸ்ட்டு எழுந்துரு. இல்லை இல்லை ஜங்குக் வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? ஏன் கண்ணில் ஒரு மாதிரி இருக்கு? அது எனக்கு நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லை. என்னது தூக்கம் இல்லையா? என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க தூக்கம் இல்லாமல்? சரி அதை பற்றி பேச வேணாம், நீங்கள் எழுந்துருங்க ஃபஸ்ட்டு. அப்படியே சமாளிச்சுட்டு சாப்பிடாம போயிடலான்னு பார்க்குறீங்களா? நான் விட மாட்டேன், எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே டே வந்து கூப்பிட்றான். டே வந்து முடியாதுன்ற மாதிரி படுத்துட்ருக்காரு. இப்போது எழுந்துக்க போகிறீங்களா இல்லைனா தூக்கிட்டு போவா? எனது தூக்கிட்டு போவியா? தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் தான் ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. ஸோ டேவே நான் எழுந்துக்கிறேன் நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு அப்படியே சேரில் உட்கார வைக்கிறாரு. ஸோ நூனாவே ஒரு செகண்ட் பார்த்துட்டு என்னாச்சு? இல்லை வரமாட்டேன்னு நட முடிச்சிருந்தாரு, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. ஸோ நூனாவும் கிகிள் பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போது டே தான் ஜங்குக் எனக்கு வேணான்னு சொன்னேன் நான். இங்கே பாருட்டே, நீ என்ன அடம் பிடிச்சாலும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ சாப்பிட்லன்னா என்ன, நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஊட்டி விடுறாரு. ஸோ டேவும் அதை வாங்கிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு வந்து இவ்வளோ அழகாக கேர் பண்ணிக்கிறது. ஸோ டேவும் வந்து ஒரு வாயாக சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ சாப்பிடும்போது அப்படியே லிப்ஸில் அங்கேயும் இங்கேயும் படுது சைடில். ஜங்குக்கு தான் இப்போது அவர் கை வச்சு அப்படியே வைப் பண்ணுறாரு. ஸோ அப்படியே டேவோட லிப்ஸ் டச் ஆகிருக்கும் லைட்டாக. ஜங்குக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்குது. ஐயோ நான் லிப்ஸுடா இது தொட்டதுக்கே எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வைப் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ஒட்டி விடுறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து அவர் கைப்பட்டோன்னே டேக்கும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். என்ன பண்ணுறான் இவான்ற மாதிரி இருக்கும். டேவும் வந்து அப்படியே குட்டியாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லை, நீ ஊட்டியோட பசிக்குது. ஓ இப்போ தான் பசிக்குதுன்னே தெரியுதா? ஜங்குக் பேசாமல் ஊட்டி விட்றியா? என்ன நேற்று நைட்டும் சாப்பிடல போல நீ? ஆமாம் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? பசிக்கல சாப்பிடல. சரி ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ ஊட்டி விட்டுட்ருக்காரு. இப்போது டீ தான் என்ன ஒன்றும் இல்லை இங்கே வா மாற்றி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டேக்கு ட்ரெஸ் மாற்றிட்டுருக்காரு. ஸோ டேனால் சுத்தமாக முடியாதனால ஜங்குக்கே வந்து எல்லாமே பண்ணி விடுறாரு. லைக் வந்து டே வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியன் போட்டிருக்காரு அண்ட் தென் குட்டியாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு வாட்டர் கிளாத் எடுத்துகிட்டு அப்படியே டேவோட ஹேண்ட்ஸு லெக்ஸு எல்லாமே வந்து வைப் பண்ணி விடுறாரு. ஸோ நெக்கு ஹிப்பு அங்கெல்லாம் வைப் பண்ணி விடுறாரு. ஸோ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது இந்த ஃபீலிங்கே. ஜங்குக் போதும், என்ன பண்ணுற, என்ன பண்ணிட்டேன் வைப் தானே பண்ணி விட்டேன்,
சரி இந்தா இந்த ட்ரெஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு விடுறாரு. ஸோ ஜங்குக்கு வந்து போட்டு விடுறாரு. டே வந்து அந்த ட்ரெஸ் போடும்போது ஹேண்ட்ஸ் விடுவோம்ல ட்ரெஸ்க்குள்ளே. ஸோ அப்படி போடும்போது டப்புன்னு ஜங்குக்கு மேலே தவறி விழுறாரு. ஸோ அப்படியே ஸோ ஜங்குக்கோட லிப்ஸும் டேவோட லிப்ஸும் அப்படி டச் ஆகுது. டேங்கும் ஒரு மாதிரி இருக்கு. இப்போது டேங் தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஜங்குக்கோட நெக் பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணுறாரு. அவரும் எதுவுமே இது பண்ணிக்காமல் அவரும் பேக் கிஸ் பண்ணுறாரு. இப்போது 2 பேரும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. இப்போது டே தான் சாரி ஜங்கு சாரி சொல்லிட்டு அவர் பெட்டில் போய் படுத்துக்கிறாரு. இப்போது ஜங்குக்கு தான் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. அவர் அங்கேயே நின்று ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்காரு. ஸோ டேக்கு ஏதோ சென்ஸ் ஆகுது. ஜங்கு ஜங்கு இருக்கியா? இருக்கா ஆண்டி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. ஒன்றும் இல்லை சரி இரு அந்த கிளாத் வைக்கிறேன் தலையில் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஃபோர்ஹெட்டில் வந்து வைக்கிறாரு. ஸோ டேவும் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓகே ஓகே டே நீ ரெஸ்டடு எங்கே போகிற ஜங்கு? இல்லை நான் எங்கேயும் போகல உன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹேண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ டேவும் அப்படி கொஞ்சம் நேரத்தில் தூங்குறாரு. ஸோ நேற்று நைட்டு ஃபுல்லாகவே தூங்கியிருக்க மாட்டார் டே. இப்போது நல்லா தூங்குறாரு. ஜங்கு கூட இருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது ஜங்கு கூட இருக்கும்போது. ஸோ உள்ளுக்குள்ளே ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படி அங்கேயே தூங்குறாரு. ஜங்குக்கும் அப்படி டேயோட ஹேண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த ஹேண்ட்ஸ் மேலே அப்படி கை வச்சு படுத்திருக்காரு. இப்போது ஜங்குக்கு எழுந்துட்டு ஓ நம்மளும் தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயோட ஃபேஸ் தான் பார்க்குறான். டே அப்படி அழகாக படுத்துட்ருக்காரு. ஸோ அவர் ஃபோர்ஹெட்டில் இருக்க கிளாத்தை எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்த வந்து வைப் பண்ணிவிட்டு டேவே பார்த்துட்ருக்காரு க்ளோஸ்அப்பில் நின்று. பாவம் குழந்தைக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. இப்போது ஃபீவர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறாரு. அவரோட ஃபோர்ஹெட்லேயும் நெக்லேயும் வந்து கை வச்சுட்டு பார்க்குறாரு. ஃபீவர் இல்லை ஓகே தான் இப்போ இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவை தான் அவர்கிட்ட நின்று க்ளோஸ்அப்பில் நின்று தான் பார்த்துருப்பாரு. டேவை என்ன கிஸ் பண்ணிட்டான்ல? ஐயோ கிஸ் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லிப்பை தான் பார்த்துட்ருக்கான். என்ன லிப்புடா அது வச்சு நச்சுன்னு கொடுத்துட்டானே. இன்னும் அந்த கிஸ்லேருந்து வெளியே வர முடியல என்னால். ஆமா இருக்கு எதிரே பார்க்கல அவன் வந்து என்ன கிஸ் பண்ணுவான். அப்போது இவனுக்கும் நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது தானே. அப்போது நம்ம லவ்வை சொல்லிட வேண்டிதான். பாரு எவ்வளோ க்யூட்டாக படுத்துருக்கோம். பேசுகிறது தான் நல்லா வக்கனையாக பேசுவோம், நல்லா என்னை டாமினேட் பண்ணுற மாதிரி. ஆனால் பாரு தூங்கும்போது ஒரு குழந்த மாதிரி படுத்துட்ருக்கான். அப்படியே இவனை தூக்கி வச்சு கொஞ்சம் போல் இருக்கு. தூங்குறானே கொஞ்சம் முடியாது, பிடிச்சிருந்தாலும் கொஞ்சம் முடியாது, அது வேறு விஷயம். சரி தூங்கட்டும், இப்படியே பார்த்துருக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கை வச்சு பார்த்துட்ருக்கான் ஜங்குக். அப்படியே லைட்டாக ஜங்குக் தான் அவரோட கை வச்சு டேயோட சீக்ஸை வந்து அப்படியே கிள்ளிட்டு கொஞ்சிறாரு. அச்சோ செல்ல குட்டி, அச்சோ பட்டு குட்டி, என்னமா இருக்கா அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டே இருக்கும்போது டே தான் இப்போது லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு சோம்பல் விடுறாரு. இப்போது ஜங்குக்கா என்ன பண்ணுறது தெரியுமா, டப்புன்னு கட்டில் ஒழிஞ்சிக்கிறாரு. ஐயோ நல்ல வேலை பார்க்கல, பார்த்துருக்க வாய்ப்பில்லை, பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து டேயோட ஃபேஸ் பார்க்குறான். டே ஜங்குக்கு திருப்பியும் டேவை கிஸ் பண்ணக்குள்ளே இருக்கு. நீ தூங்குறதால விட்டு போகிறேன்டா டே, நீ மட்டும் முழிச்சிருந்தா அப்படியே பாஞ்சிருப்பேன். இதெல்லாம் பண்ண மாட்டேன், சும்மா சொல்ல வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காரு டிவி. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாலே வந்து பார்த்துட்டே இருக்காரு ரொம்ப நேரமாக அந்த லிப்ஸு.
ஸோ டேவும் வந்து தூக்கத்தில் அந்த லிப்ஸை வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் லிப்ஸே வந்து லிக் பண்ணுற மாதிரி லைக் வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம லிப்ஸ் வந்து ட்ரையாக இருந்தால் லிக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி லிக் பண்ணிகிட்ருக்காரு தூக்கத்துலேயே. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு க்யூட்டுடா நீ, ஆமாம் க்யூட்டாக இருக்கா, க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன வந்து லைட்டாக வந்து பிஞ்ச் பண்ணுறாரு. ஸோ அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. ஸோ டேவோட ஃபேஸில் வந்து அவரோட ஹேர்லாம் விழுந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே கோதி விடுறாரு. கோதி விட்டுட்டே டேவை பார்க்குறாரு. என்னமோ தெரியல, ஜங்குக்கு டேவை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. ஸோ அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே அப்படியே டேவோட ஃபோர்ஹெட்டில் போயிட்டு அழகுண்டா நீ, அழகு அழகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்துக்கிறாரு. இதுக்கு மேலே பார்த்துட்டு இருந்தோம் அவன் கண்டுபிடிச்சிருவான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு இப்போ தான் டேவோட ரூமே சுற்றி பார்க்குறாரு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரும்போது பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்குது. அங்கே போய் நின்று பார்க்குறாரு. ஸோ அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதில் 3 பேர் இருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் அதை எடுத்து பார்த்துட்டு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே டேவை பார்க்குறான். டே நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு நோனா யார் இது, என்னது இதையே எடுத்தீங்க, அங்கே போய் வச்சுருங்க. நோனா யார் இது சொல்லுங்க, இங்கே பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க, டேக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், நீங்கள் போய் வைங்க. இங்கே பாருங்க நோனா, எனக்கு தெரிஞ்சு ஆகணும், யார் இது சொல்லுங்க, யார் இது. ஐயோ ஜங்குக், உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இங்கே பாருங்க நோனா, அவர் கேட்டால் சொல்ல மாட்டார் எனக்கு தெரியும், அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லணும்னா நானே அப்புறம் போயிட்டு சரி சொல்கிறேன். ஜங்குக், இது வந்து சொல்லுங்கள் யார் இது, இது வந்து டேங்கோட ஒய்ஃப் அண்ட் தென் அவங்களோட பேபி. அது என்னது, இது டேங்கோட ஒய்ஃபா, நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை சும்மா. ஜங்குக், நான் ஏன் போய் சொல்ல போகிறேன், இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிருக்குமே டேம் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கு தான் மனசே கேட்கல, ஒரு மாதிரி டியர்ஸாக வருது. அங்கேயே நோனா முன்னாடி நின்று செம்மையாக அழுதுட்ருக்காரு. அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு அப்படியே அழுதுட்ருக்காரு. மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது அவருக்கு. அங்கேயே அழுதுட்டு நின்றுட்டுருக்காரு. ஓகே காய்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சூன் போடுறேன். டிடெக்டிவ் கிம்மோட எபிசோட் வந்து நான் டெலியில் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ அது வந்து ரொம்ப கண்டென்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து பாருங்கள், 3rd எபிசோட் மட்டும். 2nd வந்து இதில் போட்டிருப்பேன், ஸோ இதில் வாட்ச் பண்ணுங்கள். 2nd பார்த்துட்டு 3rd வந்து அதில் பாருங்கள், ஓகே. அண்ட் தென் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ உங்கள் கமெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட அது முக்கியம் ரொம்ப. ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பை ஆமி, டாட்டா, சரங்கியோ.